இன்னைக்கு நாம பார்க்க போறது 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நம்ப முடியாத உண்மை சம்பவம். பிலிப் ஆஸ்டன் ஒரு இளம் மீனவர் கொடூரமான கடற்கொள்ளைக்காரங்க கிட்ட சிக்கிக்கிட்டாரு. அங்கிருந்து தப்பிச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத தீவுல வெறும் காலோட ஒரு சின்ன கருவி கூட இல்லாம 16 மாசங்கள் அவர் நடத்தின அந்த போராட்டம் இன்னைக்கும் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துது. சாகுற நிலைமையில இருந்தும் தன் நம்பிக்கையை விடாம இயற்கையோடும் விதியோடும் போராடி ஜெயிச்ச நம்ம பிலிப் ஆஸ்டனோட அந்த மிரட்டலான முழு கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 1722 வருஷம் ஜூன் மாசம் மாசசூசெட்ஸ் மார்பிள் ஹெட்ல பிறந்து வளர்ந்த நம்ம பிலிப் ஆஸ்டனுக்கு அப்போ வெறும் 19 வயசு தான். பையனுக்கு கடல்னா அம்புட்டு உசுறு. அன்னைக்கு விடியற் காலையிலேயே ஆஸ்டனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வழக்கம் போல மில்டனுங்கிற படகுல மீன் பிடிக்க கடலுக்குள்ள கிளம்பிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கடல் அலைகள் எல்லாம் அப்படியே அமைதியா இருந்தது. வலை வீசுற இடமெல்லாம் மீன்கள் துள்ளி குதிச்சது. இன்னைக்கு நல்ல வேட்டை, கை நிறைய காசோட வீட்டுக்கு போலான்னு எல்லாரும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. தூரத்துல ஒரு கருப்பு பாய்மரம் தெரிய ஆரம்பிச்சது. முதல்ல அதை பார்த்த ஆஸ்டன் ஏதோ சாதாரண வியாபார கப்பலா இருக்கும்னு தான் நினைச்சான். ஆனா அந்த பாய்மரம் நெருங்க தான் விஷயம் புரிஞ்சது. அது யமனே ஏறி வர்ற மாதிரி வந்த ரெபெக்காங்கிற கொள்ளையர் கப்பல்னு. அந்த கப்பலை ஓட்டுனது வேற யாரும் இல்ல, எட்வர்ட் லோங்கிற பயங்கரமான கொள்ளையன். இவன் வெறும் கொள்ளையன் மட்டும் இல்ல, பிடிபடுறவங்களை சித்திரவதை பண்ணி பார்க்கறதுல அவனுக்கு ஒரு சைக்கோத்தனமான சந்தோஷம். அவன் வர்றதை பார்த்ததுமே ஆஸ்டனுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ்டனும் அவன் நண்பர்களும் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த கொள்ளையர் கப்பல் இவங்க படகு கிட்ட நெருங்கிருச்சு. மின்னல் வேகத்துல கொள்ளையர்கள் எல்லாரும் இவங்க படகுல தாவி குதிச்சாங்க. கையில கத்தி துப்பாக்கின்னு பார்க்கவே கொடூரமா இருந்தாங்க. அந்த அமைதியான அதிகாலை நேரம் ஒரே நிமிஷத்துல ரத்தமும் மரண பயமும் கலந்த ஒரு நரகமா மாறி போச்சு. ஆஸ்டனோட நிம்மதியான உலகமே அந்த ஒரு நொடியில சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஆஸ்டனையும் அவரோட சேர்ந்து மீன் பிடிக்க வந்த மத்த 60 பேரையும் அந்த கொள்ளைக்காரங்க அப்படியே வளைச்சு பிடிச்சு அவங்க கப்பலுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த எட்வர்ட் லோவோட கப்பல்ல ஒரு கொடுமையான சட்டம் இருந்தது. ஒன்னு நீயும் எங்களோட சேர்ந்து கொள்ளைக்காரனா மாறணும், இல்லையா சித்திரவதைப்பட்டு சாகணும். இதுதான் அங்க இருந்த ரூல்ஸ். ஆஸ்டன் ரொம்பவும் நேர்மையான பையன். மனசுக்குள்ள கொள்ளையடிச்சு வாழ்றதை விட கௌரவமா செத்து போயிடலாம்னு முடிவெடுத்தான். ஆனா கொள்ளைக்காரங்க சும்மா விடுவாங்களா? அந்த கப்பலோட குவார்டர் மாஸ்டர் ஜான் ரசல் ஆஸ்டனை பார்த்து ஒரு பெரிய பேப்பரை நீட்டி மரியாதையா எங்க கூட்டத்துல சேர்றதுக்கு இதுல கையெழுத்து போடுடான்னு மிரட்டினான். ஆஸ்டன் கொஞ்சம் கூட பயப்படாம நிமிர்ந்து நின்னு மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை கேட்டதும் ரசலுக்கு அப்படியே ரத்தம் தலைக்கு ஏறிடுச்சு. என்கிட்டயே உன் திமிர காட்டுறியான்னு கத்திக்கிட்டே டக்குன்னு இடுப்புல இருந்த துப்பாக்கியை எடுத்து ஆஸ்டனோட நெத்தியிலேயே வச்சான். சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆஸ்டன் இன்னைக்கு காலின்னு பயத்துல கண்ணை மூடிக்கிட்டாங்க. ரசல் ட்ரிக்கர் அழுத்துனா டிக்னு ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. குண்டு வெடிக்கல. அவனுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. உடனே துப்பாக்கியை தட்டி சரி பண்ணிட்டு 2வது முறையும் நெத்தியில வச்சு அழுத்தினான். அப்பவும் அதே டிக் சத்தம் தான், டோட்டா வெடிக்கவே இல்லை. ரசலுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. 3வது முறையும் ட்ரை பண்ணா. ஆனா அப்பவும் அந்த துப்பாக்கி வேலை செய்யல. இது அந்த கடவுளே ஆஸ்டன் கூட இருக்கிற மாதிரி அங்கிருந்து எல்லாருக்கும் தோணுச்சு. வெறி ஏறின ரசல் துப்பாக்கி இல்லனா என்ன, என் வாளாலேயே உன்னை துண்டு துண்டா வெட்டுறேன்டான்னு கத்திக்கிட்டே வாளை உருவினான். ஆஸ்டன் உஷாராயிட்டான். அவன் வாளை வீசுறதுக்குள்ள மின்னல் வேகத்துல தப்பிச்சு கப்பலோட கீழ்த்தளத்துல இருந்த ஒரு இருட்டான அறைக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அடுத்த 9 மாசம் ஆஸ்டனுக்கு அது வாழும் நரகம் தான். காலையும் மதியமும் அழுகி போன சாப்பாடு, குடிக்கிறதுக்கு சகதி மாதிரி இருக்கிற தண்ணி, சுத்தியும் நோயாளிகள்னு அந்த இருட்டு அறையிலேயே காலத்தை கழிச்சான். ஆனா எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போகணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவனை அத்தனை நாளா அந்த பிசாசுங்க மத்தியில உயிர் வாழ வச்சது. 1723 வருஷம் மார்ச் மாசம் வந்துடுச்சு. 9 மாசமா அந்த இருட்டு அறையிலேயே கிடந்த ஆஸ்டன் அப்படியே எலும்பும் தோலும் ஆகி உடம்புல தெம்பே இல்லாம இருந்தான். அந்த நேரத்துல கொள்ளைக்காரங்களோட கப்பல் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஹோண்ட்ராஸ் வளைகுடா பக்கத்துல இருந்த ரோட்டான் அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லாத தீவுல கப்பலை நிப்பாட்டினாங்க. அந்த தீவு பார்க்கறதுக்கே அப்படியே கண்ணுக்கும் மனசுக்கும் அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா ஆஸ்டனுக்கு அது அழகை தாண்டி ஒரு பெரிய வாய்ப்பா தெரிஞ்சது. கப்பல்ல குடிக்கிற தண்ணி எல்லாம் தீர்ந்து போனதால யாராவது கரைக்கு போய் ஊத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும்னு பேச்சு வந்துச்சு. இதான் சரியான நேரம்னு நினைச்ச ஆஸ்டன் நானே போய் தண்ணி எடுத்துட்டு வர்றேன்னு முன்னாடி வந்து நின்னான். 9 மாசத்துக்கு அப்புறம் தரையில காலை வச்சப்போதான் அவனுக்கு உசுரே வந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு மட்டும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலனா என் ஆயுசு முழுக்க இந்த கொள்ளைக்கார கப்பல்லையே முடிஞ்சு போயிடும்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். கூட வந்த மத்த ஆளுங்க தண்ணி எடுக்கிற வேலையில மும்முரமா இருந்தாங்க. ஆஸ்டன் மெல்ல மெல்ல அவங்க கண்ணுல படாம நழுவி அங்க இருந்த தென்னை மரங்களுக்கு பின்னாடி நைசா மறைஞ்சுக்கிட்டான். கொஞ்ச தூரம் போன
போனதும் தன் பலத்தை எல்லாம் திரட்டி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரே ஓட்டமா ஓடுனான். அங்க இருந்த முள் செடிங்க அவன் உடம்ப கீர்னதை கூட அவன் கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ்டனை காணோம்னு தெரிஞ்சதும் கொள்ளைக்காரங்க அலற ஆரம்பிச்சாங்க. கையில துப்பாக்கியோட காட்டுக்குள்ள தேடி வந்தாங்க. ஒரு கொள்ளைக்காரன் ஆஸ்டன் ஒளிஞ்சிருந்த புதருக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். ஆஸ்டனுக்கு தன் இதயம் துடிக்கிற சத்தம் கூட வெளியே கேட்டுடுமோன்னு பயமா இருந்தது. மூச்சை கூட உள்ளேயே அடக்கிக்கிட்டு செத்தவன் மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் தேடி பார்த்த அந்த பயலுங்க இவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், இவன் ஒருத்தனுக்காக நேரத்தை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கப்பல் மெல்ல மெல்ல கரையை விட்டு தூரமா போறத பார்த்த ஆஸ்டனுக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், ஆனா இன்னொரு பக்கம் பெரிய பயம். கொள்ளைக்காரங்க கப்பலை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தீவுல ஆஸ்டன் மட்டும்தான் தனியா இருந்தான். ஒரு வழியா தப்பிச்சாச்சுடா சாமின்னு ஒரு நிமிஷம் நிம்மதியா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அவனுக்கு தன் நிலைமை என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. அவன்கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு சின்ன கத்தி கிடையாது, நெருப்பு மூட்டை வழி இல்ல, கால்ல போடுறதுக்கு ஒரு சுருக்கமான செருப்பு கூட கிடையாது. உடம்புல இருந்தது அழுக்கு படிஞ்ச ஒரு சட்டையும் கிழிஞ்சு தொங்குற ஒரு அரைக்கால் சட்டையும் மட்டும்தான். அந்த தீவு பார்க்கறதுக்கு வேணா அழகா இருந்திருக்கலாம், ஆனா அங்க இருந்த பூச்சிகளோட தொல்லை தாங்க முடியல. குறிப்பா அந்த மணல் ஈக்களும் ராட்சத கொசுக்களும் மனுஷனை மொய்க்க ஆரம்பிச்சது. ஒரு செகண்ட் கூட அவரை நிம்மதியா உட்கார விடல. அந்த பூச்சிகள் கடிக்கிற இடமெல்லாம் அப்படியே தடிச்சு போய் பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சது. உடம்பு முழுக்க ரத்தம் வர்ற அளவுக்கு சொரிஞ்சு அதெல்லாம் பெரிய பெரிய புண்ணாவே மாறிடுச்சு. பசி வேற வயித்த கிள்ள ஆரம்பிச்சது. என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாம அந்த தீவு முழுக்க பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சு திரிஞ்சான். அப்போ ஒரு இடத்துல செக்கச்செவேல்னு பாக்குறதுக்கே சூப்பரா ஆப்பிள் பழம் மாதிரி ஒரு பழம் மரத்துல காய்ச்சி தொங்குறத பார்த்தான். ஆஹா, பசிக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்துக்கிட்ட ஓடி போனான். பசியில இருந்த ஆஸ்டன் அந்த பழத்தை ஒரு பிடி பிடிக்கலாம்னு கையை நீட்டினான். ஆனா அந்த நேரத்துல ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனை டக்குன்னு தடுத்துச்சு. வேணாம் ஆஸ்டன், அவசரப்படாதுன்னு மனசு சொல்லுச்சு. அதனால ஒரு பழத்தை மட்டும் பறிச்சு மெல்லமா திறந்து பார்த்தான். அந்த பழத்தோட பால் அவனோட கையில பட்டதுமே அந்த இடம் அப்படியே நெருப்புல சுட்ட மாதிரி எரிய ஆரம்பிச்சது. அது மான்சில்னு சொல்லப்படுற உலகத்திலேயே பயங்கரமான விஷ மரம். நல்ல வேளையா அவன் அதை சாப்பிடல. ஒருவேளை அதை கடிச்சிருந்தா அடுத்த 5வது நிமிஷமே வாய் தொண்டை எல்லாம் வீங்கி கண் பார்வை போய் அங்கேயே செத்து விழுந்திருப்பான். இயற்கை அவனுக்கு வச்ச முதல் பெரிய சோதனையில எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அந்த எரிச்சலும் வலியும் மட்டும் குறையவே இல்லை. நாட்கள் போக போக ஆஸ்டனோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. கால்ல இருந்த காயங்கள் ஆறவே இல்லை. அந்த சிப்பிகளும் கூர்மையான கல்லுங்களும் அவனோட பாதத்தை சல்லடை மாதிரி ஓட்ட போட்டுடுச்சு. ஒரு கட்டத்துல அவனால எழுந்து நிக்க கூட முடியல. ஆனா பசியும் தாகமும் சும்மா விடுமா? தாகம் எடுக்கும் போது தண்ணி இருக்கிற இடத்துக்கு தரையில அப்படியே பள்ளி மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து தான் போவான். அந்த வலியை நினைச்சு பார்த்தாலே இன்னைக்கு நமக்கே உடம்பு நடுங்கும். பகல்ல கூட ஏதோ சமாளிச்சிருவான். ஆனா ராத்திரி வந்துட்டா அந்த தீவே வேற மாதிரி மிரட்டும். அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து காட்டு பன்றிகளோட சத்தமும் பயங்கரமான மலைப்பாம்புகளோட நடமாட்டமும் அவனை தூங்கவே விடாது. நிலா வெளிச்சத்துல அங்கேயும் இங்கேயும் உருண்டு ஓடுற அந்த உருவங்களை பார்த்து மறுநாள் விடிகிற வரைக்கும் நம்ம உசுறு நம்ம கிட்ட இருக்குமான்னு பயந்து பயந்தே காலத்தை கழிச்சான். அது மட்டும் இல்லாம அந்த பூச்சிகளோட தொல்லை தாங்க முடியாம ஆஸ்டன் ஒரு ஐடியா பண்ணான். கரையில இருந்தா பூச்சிகள் விடாதுன்னு கடலுக்குள்ள ஒரு 400 அடி தூரத்துல இருந்த ஒரு குட்டி மணல் திட்டுக்கு நீந்தி போயிருவான். அங்க பூச்சிகள் வராதுன்னு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து தூங்கலாம்னு முடிவெடுத்தான். அப்படி ஒரு நாள் நீந்தி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய உருவம் அவனை நோக்கி வந்துச்சு. பார்த்தா அது ஒரு ராட்சத சுறா மீன். ஆஸ்டனுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. கடவுளே, கொள்ளைக்காரன் கிட்ட தப்பிச்சு, விஷ பழத்துக்கிட்ட தப்பிச்சு, கடைசியில இந்த சுறாவுக்கு இரையா போறோமான்னு கண்ணை மூடிக்கிட்டான். அந்த சுறா வேகமா வந்து ஆஸ்டனோட உடம்புல பலமா ஒரு மோதிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே நீந்தி போயிடுச்சு. என்னன்னு தெரியல, அது அவனை கடிக்கல. மறுபடியும் உயிர் தப்பிச்ச ஆஸ்டனுக்கு அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுது. இந்த இயற்கை என்னை கொல்ல நினைச்சா எப்பவோ கொன்னு இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் என்னை காப்பாத்துதுன்னா நான் உயிர் வாழணும்னு ஏதோ ஒரு விதி இருக்குன்னு பலமா நம்ப ஆரம்பிச்சான். அந்த நம்பிக்கையே அவனுக்கு ஒரு புது தெம்ப கொடுத்துச்சு. உடம்புல ரத்தம் சொட்ட சொட்ட கால்கள்ல வடுக்களோட ஆஸ்டன் அந்த தீவுல ஒரு நவீன காலத்து வேட்டைக்காரனா மாற ஆரம்பிச்சான். ஆனாலும் ஒரு மனுஷன் கூட இல்லாம இவ்வளவு பெரிய தீவுல ஒத்தையா இருக்கிற தனிமை அவனை மெல்ல மெல்ல வாட்ட ஆரம்பிச்சது. 1723ஆம் வருஷம் நவம்பர் மாசம் ஆஸ்டன் அந்த தீவுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகிடுச்சு. ஒரு நாள் மதிய நேரம் ஆஸ்டன் வழக்கம் போல கடற்கரை ஓரமா உட்கார்ந்து இருந்தப்போ தூரத்துல ஒரு சின்ன படகு வர்றத பார்த்தான். ஐயோ, மறுபடியும் அந்த கொள்ளைக்காரனுங்க வந்துட்டாங்களான்னு பயந்து போய் டக்குன்னு ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த படகுல இருந்து இறங்குனது ஒரு வயசான பெரியவர். அவர்கிட்ட கத்தியோ துப்பாக்கியோ எதுவுமே இல்ல. மெதுவா அந்த மனுஷன் கிட்ட போன ஆஸ்டன் அவர் யாருன்னு விசாரிச்சான். அவர் ஒரு இங்கிலீஷ்காரர். ஸ்பானியர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதா சொன்னாரு. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு மனுஷ முகத்தை பார்த்ததும் ஆஸ்டனுக்கு கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு. அப்படியே மனசு விட்டு அழுதுட்டான். அந்த பெரியவர் ஆஸ்டனோட நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர்கிட்ட அப்போ பெருசா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைனாலும் 2 முக்கியமான பொருட்களை ஆஸ்டனுக்கு கொடுத்தாரு. ஒன்னு கொஞ்சூண்டு புகையிலை, இன்னொன்னு ஒரு சின்ன கத்தி. ஆஸ்டனுக்கு அந்த கத்தியை பார்த்ததும் அப்படியே ஒரு புதையலே கிடைச்ச மாதிரி சந்தோஷம். ஏன்னா கையில ஒரு கத்தி இருந்தா அந்த தீவுல என்ன வேணா பண்ணி பொழைச்சுக்கலாம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த பெரியவர் ஆஸ்டன் கிட்ட, தம்பி, நான் பக்கத்துல இருக்கிற தீவுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன், நீ
இங்கேயே இருன்னு சொல்லிட்டு படகுல கிளம்பினாரு. ஆஸ்டன் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா ஒரு பயங்கரமான புயல் வீச ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அந்த முதியவர் திரும்பவே இல்லை. அந்த புயல்ல சிக்கி அவர் படகு கவிழ்ந்திருக்கலாம், இல்லைன்னா அவர் இறந்திருக்கலாம்னு ஆஸ்டனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆஸ்டன் மறுபடியும் தனிமரமாயிட்டான். அந்த பெரியவர் காணாம போனது ஆஸ்டனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த ஒரு கத்தி ஆஸ்டனுக்கு ஒரு புது வாழ்க்கையே தந்தது. அது வரைக்கும் ஒரு தேங்காயை உடைக்கணும்னா கூட அதை பாறையில போட்டு அடிச்சு போராடின ஆஸ்டன் இப்போ அந்த கத்தியை வச்சு ரொம்ப லாவகமா தேங்காய்களை வெட்டி இளநீர் குடிக்க ஆரம்பிச்சான். பசிக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சது. அடுத்து தங்கறதுக்கு ஒரு இடத்தை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணான். கத்தியை வச்சு மரக்கிளைகளை வெட்டி தென்னை ஓலைகளை பின்னி ஒரு குட்டி குடிசையை ரெடி பண்ணிக்கிட்டான். இத்தனை நாளா வெட்ட வெளியில பனிக்கும் மழைக்கும் படுத்து கிடந்தவனுக்கு இப்போ தலைக்கு மேல ஒரு கூரை கிடைச்சிருச்சு. ஆனா அவனுக்கு முன்னாடி இருந்த பெரிய சவாலே அந்த நெருப்பு தான். அவன் கிட்ட நெருப்பு பெட்டி கிடையாது, கல்ல உரசி நெருப்பு மூட்டவும் தெரியல. ஆனா பசி சும்மா விடுமா? கடலோரத்துல முட்டையிட வர்ற ஆமைகளை துரத்தி பிடிச்சான். நெருப்பு இல்லாததால அந்த ஆமை கறியை சமைக்க முடியல. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த கறியை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அங்க இருந்த மொட்டை பாறைகள் மேல பரப்பி வச்சான். அந்த தீவோட உச்சி வெயில்ல அந்த கறி நல்லா காய்ஞ்சு கருவாடு மாதிரி ஆகிடும். அதைத்தான் அவன் பசிக்கு சாப்பிட்டான். சாப்பாடு, தங்குமிடம்னு எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆனாலும் அவனுக்கு இன்னொரு ஆபத்து வேற பக்கம் இருந்து வந்தது. அப்பப்போ ஸ்பானிய கப்பல்கள் அந்த தீவு பக்கம் வரும். ஸ்பானியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அப்போ சுத்தமா ஆகாது. அவங்க கண்ணுல ஆஸ்டன் மட்டும் பட்டா ஒன்னு அடிமையா இழுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா அங்கேயே சுட்டு கொன்னுடுவாங்க. ஒரு முறை ஸ்பானிய மாலுமிகள் கரைக்கு வந்து ஆஸ்டனை பார்த்துட்டாங்க. அவங்க துப்பாக்கியால ஆஸ்டனை நோக்கி சுட ஆரம்பிச்சாங்க. ஆஸ்டன் தன் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கும் ஒரு அதிசயம் நடந்ததுங்க. அவங்க சுட்ட ஒரு தோட்டா கூட ஆஸ்டன் மேல படல. இப்படி சுறா மீன், விஷப்பழம், கடற்கொள்ளையர்கள், ஸ்பானிய தோட்டாக்கள்னு எல்லாத்துல இருந்தும் தப்பிச்ச ஆஸ்டன் ஒரு காலகட்டத்தில் அந்த தீவோட ராஜாவாவே மாறிட்டான். ஆனா மனசுக்குள்ள மட்டும் நம்ம ஊருக்கு போக ஒரு கப்பல் வராதாங்கிற ஏக்கம் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துகிட்டே இருந்தது. 1725 வருஷம் மார்ச் மாசம் வந்துருச்சு. ஆஸ்டன் அந்த தீவுக்கு வந்து இப்போ 16 மாசம் ஆகிடுச்சு. அவனோட தோற்றத்தை பார்த்தா இப்போ ஒரு மனுஷன் மாதிரியே இல்ல. தலைமுடி வளர்ந்து தாடி மார்பு வரைக்கும் நீண்டு உடம்புல சதை இல்லாம எலும்பும் தோலுமா கிழிஞ்சு தொங்குற துணியோட அப்படியே ஒரு காட்டுவாசி மாதிரி ஆயிட்டான். இனிமே அவ்வளவுதான், இந்த தீவு தான் நம்ம கல்லறைன்னு அவன் மனசு கொஞ்சம் தளர ஆரம்பிச்ச நேரம் அது. அன்னைக்கு அந்த பகுதியில ஒரு பயங்கரமான புயல் வீசுச்சு. கடல் அலைகள் எல்லாம் சீறி பாஞ்சுச்சு. அந்த புயல்ல சிக்கி வழிமாறி வந்த ஒரு பெரிய கப்பல் தீவோட கரைக்கு தூரத்துல வந்து நின்னுச்சு. அது HMS டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் போர்க்கப்பல். அந்த கப்பலுக்கு துணையாகவும் சாப்பாட்டு சாமான்கள் கொண்டு வர்றதுக்காகவும் சேலம் அப்படின்னு ஒரு விநியோக கப்பலும் கூடவே வந்திருந்தது. தீவோட கரையில நின்னு இதை பார்த்த ஆஸ்டனுக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. இது கனவா இல்ல நிஜமான்னு தெரியாம அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னான். அப்புறம் பதறி போய் தன் கையில இருந்த பழைய துணியை வச்சு சைகை காட்டி கத்த ஆரம்பிச்சான். அந்த கப்பல்ல இருந்து ஒரு சின்ன படகுல ஜான் டோவ் அப்படிங்கிற கேப்டனும் அவரோட ஆட்களும் கரைக்கு வந்தாங்க. காட்டுக்குள்ள இருந்து ஒரு மனுஷ உருவம் அழுக்கு படிஞ்ச கோலத்துல தாடியோட ஓடி வர்றதை பார்த்து அந்த மாலுமிகள் பயந்து போய் துப்பாக்கியை தூக்கிட்டாங்க. ஆனா ஆஸ்டன் இங்கிலீஷ்ல கத்துன உடனே அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆஸ்டன் தன் கதையை சொல்ல ஆரம்பிச்சான். நான் பிலிப் ஆஸ்டன், மார்பிள் ஹெட் நகரத்தை சேர்ந்தவன். கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க 16 மாசமா தனியா இருக்கேன்னு சொல்லி கதறி அழுதான். ஆனா கேப்டன் டோவ் முதல்ல அதை நம்பவே இல்லை. நீ சொல்றது எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இவ்வளவு நாள் எப்படி இங்க தனியா உசுரோட இருக்க முடியும்னு சந்தேகமா கேட்டாரு. ஆனா ஆஸ்டன் விடல. தன்னோட சொந்த ஊரான மார்பிள் ஹெட்ல இருக்கிற தெருக்கள், அங்க இருக்கிற மக்கள், ஏன் கேப்டன் டோவோட ஊர்க்காரங்கன்னு எல்லா விவரத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான். அப்போதான் கேப்டன் டோவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா கேப்டன் டோவும் ஆஸ்டனோட அதே ஊர்க்காரர் தான். நீ நம்ம ஊர் பையனான்னு கேப்டன் டோவ் கண்கலங்கி போயிட்டாரு. இத்தனை நாளா செத்து போயிட்டான்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரு பையன் பாதி உலகத்தை தாண்டி யாருமே இல்லாத தீவுல எலும்பும் தோலுமா நிக்கிறத பார்த்த அந்த மாலுமிகள் எல்லாரும் உருகி போயிட்டாங்க. உடனே ஆஸ்டனை தூக்கிட்டு போய் கப்பல்ல ஏத்துனாங்க. அவருக்கு தேவையான நல்ல சாப்பாடு, சுத்தமான Dress, காயங்களுக்கு மருந்துன்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சாங்க. 16 மாசம் மண்ணுலையும் கல்லுலையும் படுத்து தூங்கின ஆஸ்டனுக்கு அன்னைக்கு கப்பல்ல கிடைச்ச அந்த படுக்கை ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. சொந்த ஊர் கப்பல், சொந்த ஊர்க்காரங்கன்னு அந்த வாசம் கிடைச்ச உடனே ஆஸ்டனோட மனசுல இருந்த பயம் எல்லாம் போய் ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. 1725 வருஷம் மே மாசம் 1ஆம் தேதி மார்பிள் ஹெட் நகரம் எப்பவும் போல பிஸியா இருந்தது. பிலிப் ஆஸ்டனை அந்த கொள்ளைக்காரங்க தூக்கிட்டு போய் அப்போ சரியா 2 வருஷம் 10 மாசம் 15 நாள் ஆகியிருந்தது. ஆஸ்டனோட குடும்பம் அவன் செத்து போயிட்டதா முடிவு பண்ணி அவனுக்கான காரியத்தை செஞ்சுட்டு அந்த துக்கத்துல இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம புள்ளைய இனிமே பார்க்கவே முடியாதுன்னு அவரோட அப்பா மனசை தேத்திக்கிட்டு இருந்த காலம் அது. அவனோட வீட்டு வாசல்ல வந்து நின்னான். கப்பல்ல கிடைச்ச சாப்பாட்டுல இப்போ உடம்பு கொஞ்சம் தேறி இருந்தது. ஆனா
மனசுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம். மெதுவா போய் அந்த பழைய மரக்கதவை தட்டுனான். உள்ள இருந்து அவரோட அப்பா வந்து கதவை திறந்தாரு. முன்னாடி ஒரு இளைஞன் நிக்கிறத பார்த்துட்டு, யாருப்பா நீ, என்ன வேணும்னு கேட்டாரு. ஆஸ்டன் மெதுவா, அப்பா நான் தான் உங்க பிலிப், உங்க மகன் வந்திருக்கேன்னு சொன்னதும் அந்த மனுஷன் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுச்சு. செத்து போயிட்டான்னு நினைச்ச மகன் சாவுக்கே சவால் விட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்த அந்த தந்தைக்கும் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து இந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆஸ்டன் அவன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு புத்தகமா எழுதினான். அந்த காலத்துல அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. எட்வர்ட் லோ மாதிரி கொடூரமான கொள்ளைக்காரங்க காலப்போக்கில் இல்லாம போயிட்டாங்க. அவங்களோட அதிகாரமோ ஆயுதமோ அவங்களை காப்பாத்தல. ஆனா ஒரு சின்ன கத்தியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் மட்டும் வச்சுக்கிட்டு இயற்கையோட போராடின ஆஸ்டனோட பேரு இன்னைக்கும் வரலாற்றுல அழியாம இருக்கு. ஆஸ்டனோட கதை நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். வாழ்க்கையில துப்பாக்கி முனையில நின்னாலும் சரி, சுறா மீன்கள் சுத்தி நின்னாலும் சரி, இல்ல ஆள் இல்லாத தீவுல ஒத்தையா நின்னாலும் சரி, உன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே விட்டுடாத. அந்த நம்பிக்கை தான் உன்னை மறுபடியும் கரை சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.